மகன் மார்பு கட்டியை பார்த்தால் அன்னைக்கே டைவர்ஸ், நினைச்சா கொலை நடுங்குதுன்னு எல்லாம். நானும் உனக்கு கொலை நடுங்கலாம், நீ கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செலுத்து, கர்த்தர் வியாதியை அப்புறப்படுத்துவார் என்று சொன்னேன். அழகிய மண்டபத்தில் நிற்கிறேன். பாஸ்டர் எங்கே இருக்கீங்க? நான் அழகிய மண்டபத்தில் நிற்கிறேன். நான் பக்கத்தில் வந்தாச்சு, நான் பொருத்தனை கையில் தந்தாச்சு. முதலாக பொருத்தனே கையில் வாங்கிறது, வெளியில் போய் வாங்கிறது இது ஒரு தடவை. வாங்கிட்டேன். வாங்கி ஆண்டவருக்கு பாதத்தில் வச்சேன். ஆண்டவர் பொருத்தனை வாங்கி என்ன செய்ய சொல்லுவார் அதை நான் செஞ்சேன். செஞ்சு முடித்ததும் நீ சொஸ்தம்னு சொன்னார். கல்யாணத்துக்கு 3 மாதம் இருக்கிறது. இன்விடேஷன் பயத்தோடையும் திகிலோடையும் போட ஆரம்பித்தா, போட்டு 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 கடைசியில் திருமணத்துக்கு அன்னைக்கு காலையில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு தோழி சொல்கிறாளா, உன் மார்பகம் ஒன்று வீங்கி இருக்கிறது, அது ஏன்? பேய் பாருங்க எங்கே போகுது பாருங்க. பேய்க்கு பிரச்சனை பண்ணுறதான் வேலை. ஒரு மார்பகம் ட்ரெஸ் மாற்றும்போ கிட்ட நிற்பாங்களே தோழிகள், ஒன்று வீங்கி இருக்கிறதே, கட்டி இருக்கா? உடனே அறையில் பாத்ரூமில் ஃபோன் பண்ணுறான், ஏ கட்டியோ குட்டியோ, கர்த்தர் சொஸ்தவன்னு சொன்னார், நீ 10 மாதத்தில் ஒரு ஆம்பளை பெத்தெடுப்ப போ. இனி இந்த மாதிரி அபிவிசுவாச வார்த்தை சொல்லாத, ஒன்று நடக்கிறோன்னு அப்புறம் கேளு. ஆக முன்னாடி அவ சொன்னா இவ சொன்னான்னு பேசின கருங்கல்ல வந்து வீடை தேடி பிடிச்சு அடித்து முறிச்சிடுவேன். என்னை கால் அடித்து முறி பண்ணி சொல்லுவேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். லாஸ்டில் கல்யாணம் நடந்தது, கட்டியை காணோம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணவரி எந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்திற்கு கடைசி ஒரு சாட்சி. அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையிலும் நர்ஸ் பேசுகிறாள் என்னிடத்தில். நீ பொய் சொல்லுகிறாய் என்று சொன்னேன். நீ அங்கு வேலை பார்க்கவில்லை என்று. இல்லை, இங்கு தான் வேலை பார்க்கிறேன் என்றாள். பெயர் என்ன மாற்றி சொன்னாள். இது உன் பெயர் அல்ல, உண்மையான பெயரை என்னிடத்தில் சொல்லு. அவள் மறைத்தாள். நீ ஜீவ ஒளிக்கு வந்திருக்கிறாயா? ஜீவ ஒளி எங்கே இருக்குன்னே தெரியாது. நீ ஜீவ ஒளிக்கு வந்திருக்கிறாய் என்று சொன்னேன். உன் குரல் எங்கேயோ கேட்ட குரல். கர்த்தர் சொல்கிறார், உண்மையை விளம்பினால் மரணக்கண்ணியிலிருந்து உனக்கு விடுதலை. மரணக்கண்ணிலிருந்து உனக்கு விடுதலை. மரணக்கண்ணியிலிருந்து விடுதலை, தற்கொலையிலிருந்து விடுதலை, உனக்கு திருமணம் நடக்கும் என்று சொன்னார் கர்த்தர். கையெழுத்து. அப்புறமா சொன்னாள், ஒரு 3 நாளுக்கு பிறகு, நான் ஜோதி, பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்க்கிறேன். நீங்கள் சொன்னபடி உங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். ஏனென்றால் தற்கொலை செய்து கொள்வதற்குத்தான் முன்னாடி தான் நான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன். ஒருவன் என்னை ஏமாற்றி விட்டான், காதலித்து ஏமாற்றி விட்டான். இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முயற்சிக்கிறான். நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க தீர்மானித்து கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் தன்னை மாய்த்து கொள்வதற்கு தீர்மானித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது நான் சொன்னேன், சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்விடும். உனக்கு 7 நாளில் கல்யாணம் பண்ணி கர்த்தர் வைக்கிறதுக்கு அவர் சர்வ வல்லவர் என்று சொன்னேன். கையை தட்டுங்க, எக்கால சத்தமாக. அதபடி 7 நாளில் கல்யாணம் நடக்கும். கர்த்தர் என்ன 7 நாள் கொண்டா செங்கடலை பிளந்தார். கண்மலையை 7 நாள் கொண்டா கண்மலையை பிளந்தார். ஒத்த செகண்டு தானே. உனக்கு 7 நாளில் கல்யாணம் நடக்கும். அது எப்படி நடக்கும்? மாப்பிள்ளை பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும், நிறைய கதைகள் இருக்குது. அது எப்படி நடக்கும்? ஏய்,
இந்த ஊழியத்தை நம்பினா நீ கேள்வி கேட்கக்கூடாது. அற்புதம் நடக்கலை நான் மட்டும்தான் கேட்கணும். இப்போ சொல்கிறேன், உன் கல்யாணத்துக்கு ஒரு பொருத்தனை செலுத்து, உன் சாவுக்கு ஒரு பொருத்தனை செலுத்து, நீ செய்த பாவத்துக்கு ஒரு பொருத்தனை செலுத்து. 3 பொருத்தனை கர்த்தர் செலுத்தினாள். உற்சாகமாக கையை தட்டுங்க. நான் ஜோம் பண்ணி உறுதியை கோடீஸ்வரி ஆக்கி வச்சுருந்தேன் பாண்டிச்சேரியில். அது அழகு சென்று பல நாடுகளுக்கு உனக்கு பிரான்ச்சஸ் உண்டாகும்னு சொன்னேன். 7 பிரான்ச்சஸ் உண்டாகும். பட்டமரம் தொழிற்பட மத்தி மரம் கனி கொடுக்க இன்னொரு புருஷன் உன்னை கல்யாணம் பண்ணுவான். என மாப்பிள்ளை இழந்தவள் வாழ்க்கையை கொடுத்தார். பாம்பேயில் ஒரு பெரிய ஹோட்டல் அதிபர் கல்யாணம் பண்ணார். அந்த ஸ்தாபனத்தில் போய் 7 நாளில் கல்யாணம் நடக்கும்னு பாஸ்டர் சொல்கிறாரு. ஆகவே ஏன்னா முகம் அழகு குறைந்ததாக இருக்கிறது, ஆகவே இந்த கருப்பை எல்லாம் நீங்கள் மாற்றித்தாங்கன்னு சொல்லி அந்த ஸ்தாபனத்தில் போய் அக்கௌண்ட் வச்சு முகத்தை கிளியர் பண்ணிட்டேன். என் பேரை சொல்லிட்டு பேலன்ஸ் தரல பாஸ்டர்ன்னு அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணது. திரும்ப ஃபோன் பண்ணிட்டேன். உன் முகத்தை அழகுடைய முகமாக மாற்றுவது கர்த்தருடைய வேலை. உலகத்தை நம்பாத, கர்த்தரை நம்பு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி பெந்திகோஸ்து சபைக்கு ஆராதனைக்கு போகிறாள். ஆப்பிரிக்கா தேசத்தில், ஆஸ்திரேலிய தேசத்திலிருந்து வேலை பார்த்து முடித்துவிட்டு ஒரு குடும்பம் பாண்டிச்சேரி சனிக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்கிறது. எல்லோரும் பொய் அபிஷேகத்தால் நிரம்பி வழிகிறார்கள். ஆடல் பாடல், ஆடை அகன்று போகிறது தெரியாது. பொல்லாத அபிஷேகத்தை துள்ளி குதிக்கிறார்கள். ஒரே ஒரு ஸ்திரீ மட்டும் அடக்க ஒடுக்கமாக கையை கும்பிட்டபடியாக தேவ அபிஷேகத்தை நின்று ஜெபித்து கொண்டிருந்தாள். வந்த மகனுக்கு அந்த மகளை விசேஷமாய் கர்த்தர் காண்பித்தார். ஒரு ரவுண்டு கட்டி காண்பித்தார். அல்லேலூயா. கருப்பாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் களையாக இருக்கிற ஜெபிக்கிற பிள்ளை. ஆராதனை முடிந்து விட்டது. பாஸ்டர்கிட்ட போகிறார் அவர். இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் அட்ரஸ் கொடுங்க. அவள் தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. எது செய்தாலும் நான் தான் முடிவு பண்ணணும். அப்படினாலும் இன்றைக்கு சாயங்காலம் அவளை சந்திக்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணுறோம். உற்சாகமாக கையை தட்டுங்க. நான் மறுபடியும் ஆஸ்திரேலியா போகணும். இவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் போகணும்னு தீர்மானித்து அந்த காரியத்தை சொல்கிறான். உடனே தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற சந்தோஷத்தில் அவள் ஆமைன்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் தாண்டி விட்டது. சக பெண் தோழிகள் எல்லாம் ஒரு புதிய பிரச்சனை கிளப்பி விட்டார்கள். ஒரே வாரத்தில் கல்யாணம் சொன்னால் நம்ப முடியாது. இவன் ஆஸ்திரேலியாவில் கல்யாணம் பண்ணியிருப்பான், இப்போ உன்னை செகண்டாக கல்யாணம் பண்ணுறான். நீ அந்த ஊழியக்காரன் நம்பாத. ஜேபிஆர் என்பவன் ஒரு பிராடு. எத்தனை ரேட்டை பொறுத்தனை வாங்கியிருக்கிறான், ஒன்றையும் வாங்கியிருப்பானே என்று அந்த விதையை அவர்கள் விதைத்து விட்டார்கள். அவளுக்கு சந்தேகம் வந்து விட்டது. ஏன் ஆஸ்திரேலியாவில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? பாண்டிச்சேரியில் வந்து என்னை பார்த்து என் கல்யாணம் பண்ணுவதற்கு அவன் தீர்மானிக்கிறான். ஒருவர் பார்த்து பிடிக்கிற அளவிற்கு நான் இல்லை. ஒரு 80 வயது கிழவன் கூட பார்த்து பிடிக்கிற அளவுக்கு நான் இல்லை. நான் ஒரு குச்சி. ஆனால் அவன் அழகு நிறைந்தவனாக இருக்கிறான். அவன் எப்படி, அவன் பார்வைக்கு நான் செம்மையானேன். இவளுக்கு சந்தேகம் விதைத்தது. கல்யாணத்தை நிறுத்த சொன்னாள். பெற்றோர்கள், அந்த மகனுடைய பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை. பாஸ்டர்னு சொன்னார், எனக்கும் சந்தேகம் இருக்கிறது ஜோதி, ஆகவே கல்யாணத்தை நிறுத்தி விடுவோம், அதான் நல்லது. 7 நாளில் என்னால் அது நம்ப முடியலை. எல்லாமே கண்ணை கட்டுன மாதிரி இருக்குது. நானும் ஒரு காலத்தில் ஆமை சொல்லிட்டேன். இப்போ ஒன்றா நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை தசமாகம் போயிடும்னு பயந்துருப்பார். அவை கல்யாணத்தை நிறுத்திடுன்னாரு. அப்போ கடைசியில் என்ன சந்தேகம் வந்தது அவளுக்கு? ஜேபிஆர் பாஸ்டர் சொன்னால் நான் கேட்கலாம், ஜேபிஆர் பாஸ்டர் சொன்னால் நான் கேட்கலாம். அப்போ ஜேபிஆர் பாஸ்டர்டே நீ சொல்லுன்னாச்சு. அவன் என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், அடித்து பல்லெல்லாம் பெற்றுருவேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நீ வாய் நிட்டுனா நாக்கை இழுத்து வச்சு அறுத்துட்டு போயிடுவேன். அவன் அடிக்கிறதுலையும் சர்வ வல்லவராகும் என்று சொல்லி அங்கே விட்டேன். அவள் பயந்து போய் பேசல. அப்புறம் பாஸ்டருக்கு தொல்லை தாங்க முடியாமல், பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் தான் பேசுங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள செட்டப் பண்ணியிருக்காங்க. ராத்திரி 10:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அந்த அம்மா தான் ஃபோன் அடிக்குது. ஆனால் ஃபோனை எடுத்ததும் போன பாஸ்டர் கையில் கொடுத்துட்டா. பாஸ்டர் பேசுங்கன்னு. நான் என்ன பேசுன்னு தெரியுமா? அங்கே குசு வச்சது எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பேசணுன்னா,
அந்த பாண்டிச்சேரி பாஸ்டர் என் கையில் கிடைச்சா அவனை உப்புமா கிண்டிடுவேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஃப்ளைட் இருந்தா இந்த ஃப்ளைட்டில் இன்னைக்கே ஏறி வந்து அவன் சபைக்குள்ள போய் அவன் தலைமண்டைய இங்கிருந்து எடுக்கிற எங்க நெல்லோலைக்க வச்சு அடிச்சு பொழந்துருவேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன் சபிக்கப்பட்டவன். ஒழுங்கா சேலையை கட்டிட்டு கல்யாணம் பண்ணினமா ஆம்பளைய பத்தமானீரு. இது ஜீவனுள்ள ஊழியம். கேட்டதே பாஸ்டர். அவருக்கு அஸ்திவாரம் வரைக்கும் வியர்த்து கொட்டி இருக்கும். கொட்டிச்சு. ராத்திரி 10:30 மணிக்கு பாஸ்டர் நடுக்க ஓடியே போயிட்டாரு. பாண்டிச்சேரி எல்லாம் எங்கள் சேனல் உண்டு, வேணுன்னு கேட்டுக்கா. பல முறை சொல்லியாச்சு இந்த சாட்சியை. அப்புறம் அங்கே போயாச்சு. 4 மணிக்கு ஹோட்டலில், பெரிய ஹோட்டலில் கல்யாணம். அப்புறம் பயந்துட்டா, இனி செத்தாலும் ஓகே, சாவாப்பினாலும் ஓகே, ஜேபிஆர் பாஸ்டர் சொல்கிறதான் என் வழியில் எழுதிட்டு அவள் போயிட்டான். அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக கல்யாணத்துக்கெல்லாம் ரெடியாக நிற்கும் போது அவன் கோட்டு சூட்டு பண்ணி நிற்கிறான். இளவரசம் போல் நிற்கிறான். கூட இருக்கிற சக தொழிலுக்கு போகாமல், ஐயோ இளவரசம் மாதிரிலாம் இருக்கிறான். அவள் உறுதி சொல்லுவாளாம், நீ கரப்பழகி மாதிரில இருக்கிற, கிளியோபாட்ரா மாதிரி இருக்கிற, எப்படியே உன முகம் மாறிச்சு, எப்படியே மாறிச்சு. கர்த்தருடைய கிருபை. கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. அவன் பக்கத்தில் வந்தான். கல்யாணத்துக்கு 2 குடும்பம் சேர்ந்து பாதிரியாருக்கு முன்பு நிற்குது. கல்யாணத்தை நடத்துக்கு ஏற்பாடு. அப்போ அவன் காதில் கிசு பண்ணுறான். ஐ லவ் யூ சொல்லல அவன். ஜோதி, உனக்கு அபிஷேகம் இருக்கா? உனக்கு வல்லமை இருக்கா? அபிஷேகம் வல்லமையும் வந்த பிறகு தான் நமக்கு 2 இருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு, இல்லைன்னா 9%. உற்சாகமாக கையை தட்டுங்க. பாருங்க, பொண்ணை கேட்கல, வெள்ளியை கேட்கல. எல்லா ஃபங்க்ஷனும் முடிந்து 10:30 மணிக்கு அவள் எனக்கு ஃபோன் பண்ணுறா. இப்படி ஒரு புருஷனை நான் பார்த்ததே கிடையாது. எல்லாம் எத்தனை பவுன் நகைன்னு கேட்பாங்க, என்ன ட்ரெஸ் கொடுத்துருக்கிற, வீட்டில் என்ன வச்சிருக்கிற, எவ்வளோ சம்பளம் கேட்பான். அவன் கேட்குறான், உனக்கு அபிஷேகம் இருக்கா, வல்லமை இருக்கா? 2 இல்லைன்னா கேட்டு பெற்றுக்கா, அப்புறம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னே சொல்லிட்டான். பாருங்க, உங்களை போய் நான் சந்தேகப்பட்டனே என்று சொல்லி கதறி கதறி அழுதா. இன்றைக்கு பாண்டிச்சேரியில் கோடிக்கு அதிகமாய் வீடை கட்டி அவனை குடியிருத்தி இருக்கிறார். இன்றைக்கும் துபாய் தேசத்தில் நர்ஸாக பணியாற்றுகிறார். இந்த ஊழியம் அனுப்பி வைத்தது சைரக நோயாளி, ஏசியில் வேலை பார்க்கிறாப்பா. எது கூடும்? கர்த்தரால் எல்லாம் கூடும். ஆமீன் சொல்லுங்க. உயிருள்ள ஊழியம் இது, உயிருள்ள சாட்சி. என்ன பிரச்சனையோ உயிருள்ள தேவன் நம்மை காப்பாற்றுவார். நம்புங்க. எந்த வியாதிக்கும் அவர்தான் மருந்து. பேய்கள் பேசினா அதுக்கு செவி கொடுத்திருந்தா அந்த பொண்ணு கல்யாணம் நடந்திருக்காது. 10ஆம் மாசத்துல ஆம்பளை பெற்றெடுத்தாள். அதுக்கு மேலே இன்னும் ரகசியம் உண்டு. அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு பசங்க ரெடியாக இருக்கும்போது அவன் போய் டிவி பார்த்துட்டு இருந்தான். இவன் நினச்சிருந்தா அவன் காமெடியாக சொல்லியிருப்பான்னு நினச்சிருப்பா. அவன் சொன்னான், அவன் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்கிறான். ஆ படம் பார்க்க, ஏ படம் பார்க்குறான், பி படம் பார்க்குறான். இவனை போய் கட்டி வச்சிங்களேன்னு அதான் பின்வாங்கி போகிறது. அவன் அந்த மாதிரி கேஸு மாதிரி தெரியுதுன்னு சொன்னான். என் வாழ்க்கையே போச்சு, தற்கொலை பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட் நைட்டுக்கே சொன்னான். ஏயா, ஃபஸ்ட் நைட் என்பது முதல் இரவு. அது கல்யாணம் அன்னைக்கு நடக்கணுமா? 10 நாள் நடந்தக்கூடாதா? நான் சொன்னேன், இந்த மாதிரி வாழ்க்கை மாதிரி தான் அன்னைக்கு அவனுக்கு உலக்கேன்னு சொன்னேன். உனக்கு நல்ல இரும்பு உலக்கையே கொண்டு வந்துடுவேன். மரியாதையாக குடும்பம் நடத்தி 9ஆவது மாதத்தில் ஆம்பளை பெற்றெடுத்தான்னு. 9 மாதத்தில் பெற்றெடுத்தாள் ஆம்பளை குட்டிய. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவரே நம்மை காண்பவர், அவரே நம்மை காப்பவர். அல்லேலூயா. கர்ப்பமாச்சு, குழந்தையை பிரசவித்தாள்.
1 மாத சம்பளத்தை எனக்கு அனுப்பிட்டான். பிரச்சனை வேறு மாதிரியாச்சு. இந்த மாமியார் கணக்கு பார்க்குறான். ஜோதி உன் சம்பளத்தில் 10,000 ரூபா ஜேபிஆர்ன்ற ஒரு இதுக்கு போயிருக்க. ஆமாம், நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஆண் பிள்ளை பெற்றால் 10,000 ரூபா கொடுப்பேன்னு நான் கொடுத்துட்டேன். சம்பளமே அவளுக்கு 10,000 தான். பிம்ஸ் மருத்துவமனையில் மரியாதையை காசு வாங்கிட்டு வா. வாக்குவாதம் பயங்கரம் மாறி ஒரு கட்டத்தில் ஜோதி செருப்பை கழட்டி மாமியாரை 2 வச்சா. செருப்பை கழட்டி நான் சம்பாதிச்சேன், நான் கடவுளுக்கு கொடுக்குறேன், உனக்கு நடிக்கிறேன் செருப்பு அடிச்சுட்டு இந்த புருஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு எங்கே போயிட்டா, சக தோழிக்கை வீட்டுக்கு போயிட்டா. அங்கே உட்காந்துட்டு சொல்லியா, பெருமையாக சொல்லியா, 2 வச்சேன் புருஷனுக்கும், இந்த மாமியாருக்கு தடுத்த புருஷனுக்கு 1 கொடுத்துட்டேன். ஓ இனி எனக்கு வேண்டாம், நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தான் ஏதாவது வேலை பார்த்து பிழைச்சிக்கலாம். சண்டே பிசாசு உண்டாக்குவோம் பாருங்கள். எதாங்களும் ஒரு ரீசன் வேணும். உடனே செருப்பை கழட்டி அடிச்சியா? ஆமாம். செருப்பை கழட்டி அடிச்சியா? ஆமாப்பா சார், செருப்பை கழட்டி அடித்தேன். அடிச்சியா? ஒழுங்காக நேராக யூட்டன் அடித்து வீட்டுக்கு போ. முதல்ல மாமியாரை காலை விழுந்து மன்னிப்பு கேளு. அடுத்து புருஷன் காலில் விழு. மறுபடியும் குடும்பம் நடத்து. உன்னை வெளிநாட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அப்படியா, வெளிநாட்டு போகலாமா? பிம்ஸ் மருத்துவமனையில் எத்தனை பேர் டெஸ்ட் எழுதி பாஸ் ஆகிறாங்க, ஒரு நாளும் பாஸ் ஆக மாட்டாங்க. எவ்வளோ சீனியர் மோஸ்டர்லாம் பாஸ் ஆகலை. எனக்கு இழுப்பு வியாதி இருக்குது, நான் எப்படி போவேன் ஏசியில்? ஓ நீ கம்ப்யூட்டரே தெரியல உனக்கு, ஆனால் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்ன ஆண்டவர். அப்படியா, நம்புனா. நேர வீட்டுக்கு வந்தா, மாமியார் காலில் விழுந்தா. மாமியார் மகளை அணைத்து கொண்டாள். புருஷன் காலில் விழுந்தா, புருஷன் அணைத்து கொண்டான். எவனாவது என்ன பண்ணியிருப்பான்? ஏற்றுக்கிடுவானா? ஏற்றுக்கிட மாட்டான். இதுதான் எந்த ஊழியம். ஆனால் எனக்கு ஒரு விதமான ஊழியம் அது. நான் என்ன பண்ணிடுவேன், மாமியாருக்கு ஒன்று கூட கொடுன்னு சொல்லியிருப்பேன். வேற ஒரு அந்தி கிறிஸ்து பாஸ்டராக இருந்தால் பண்ணிடுவேன், கூட 2 கூட கொடுத்தா இல்லைன்னு சொல்லியிருப்பான். இல்லையா? அப்படி தானே? இல்லையா? அவர் மறுபடியும் அவளை குடும்பத்தை சேர்த்து வைத்து அழகு பார்க்கிற ஊழியம் எளிமையில் இல்லைங்க. இந்த தெய்வ